19 வயசு நடக்கிற போது நான் ஜோசியம் படிக்க ஆரம்பித்தேன். பெங்களூர் வெங்கட்ராமன், பிவி ராமன் போட்ட புக்ஸ் எல்லாம் எளிமையாக இருக்கும், அது படிக்க ஆரம்பித்தேன். அப்போ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சுன்னா, 12 ராசி இருக்குது, ஒவ்வொரு ராசியும் ஒரு ஒரு கிரகத்துக்கு சொந்தம் அப்படின்னு லிஸ்ட்டு போடுறாங்க. அந்த லிஸ்ட்டில் எனக்கு வந்து அதை மனப்பாடம் பண்ணுறது பெரிய கஜகரணமாகி போச்சு. என்னென்னா 12 கட்டம் இருக்கு இல்லையா, இந்த மூலையில் இருக்கிறது மீனம், அந்த மீனம் வந்து வியாழனுக்கு சொந்தமாக. அதுக்கு அடுத்து வாங்க மேஷம், அது செவ்வாய்க்கு சொந்தமாக. அதுக்கு அடுத்து வாங்க ரிஷபம், அது வந்து சுக்கிரனுக்கு சொந்தமாக. அதுக்கு அடுத்து வாங்க மிதுனம், அது புதனுக்கு சொந்தமாக. அதுக்கு அடுத்து கீழே வாங்க கடகம், அது சந்திரனுக்கு சொந்தமாக. அது கீழே வாங்க சிம்மம், அது சூரியனுக்கு சொந்தமாக. இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தால் போய் மனசில் பதிய மாட்டேங்குது. இதை என்னென்னு மனப்பாடம் பண்ணிக்கிறது? இது எப்படி ஒரு ஷார்ட்கட் இல்லையா அது புரிஞ்சுக்கிறதுக்கு என்று குழம்பி போனேன். புத்தகத்தை தூக்கி வச்சுட்டேன், போயா நமக்கு ஜோசியம் வராது அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு இந்த இந்து மத போதனை நினைவு வந்தது. குரு தியானம் பண்ணினேன், 5 நிமிஷம் குரு தியானம் பண்ணினேன். அப்போது என்ன ஆச்சுன்னா, டேய் இந்த சொந்த வீடுகள்லாம் ஜோடி ஜோடியாக இருக்குது, அப்படி படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக மனசில் போய் நிற்கும். எப்படின்னா, இந்த 12 கட்டத்தில் இந்த மூலையில் மேலே மீனம் இருக்குது இல்லையா, கீழே வந்து தனுசு இருக்குது. அந்த மீனமும் தனுசும் வியாழனுக்கு சொந்தம் ஒரு ஜோடி. அது ரெண்டுக்கு இடையில் இருக்கிற மகரம் கும்பம், அது ரெண்டும் அந்த ஒரு ஜோடி சனிக்கு சொந்தம். அப்புறம் அடுத்து இங்கே மேஷமும் விருச்சிகமும், இது ரெண்டும் செவ்வாய்க்கு சொந்தம் ஒரு ஜோடி. அடுத்து ரிஷபம், கீழே வந்து துலாம், இது ரெண்டும் சுக்கிரனுக்கு சொந்தம். அப்படியாக நான் படித்தேன். மேலே வந்து மிதுனம், கீழே கன்னி, இது ரெண்டும் புதனுக்கு சொந்தம். அதுக்கு அடுத்தாப்பில் கடகம் சந்திரனுக்கு, சிம்மம் சூரியனுக்கு. ரொம்ப ஈஸியாகி போச்சு, யாரும் சொல்லிக் கொடுக்கல. இந்த ஈஸி அரேஞ்ச்மெண்ட் எனக்கு எப்படி தோணிது? குரு தியானத்தில் வந்தது எனக்கு.